வணக்கம்ங்க. இன்றைக்கி என்ன பார்க்குறோம்னா எஸ்கே நர்சரி கார்டனில் மாங்கன்று தான் அங்கே பார்க்குறோம். இது மாங்கன்று வந்து ஒட்டு சைடு ஒட்டுங்கிறதுங்க. இந்த மாதிரி சைடில் ஒட்டு போட்டு கட் பண்ணி வருவாங்க. இது மரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாற்று இந்த குச்சி வந்து குறைஞ்சது ஒரு 10 வருஷத்து மரத்தில் போடுவாங்க. 10லேருந்து 15 வருஷத்து மரம். இது வந்து இந்த கீழே இருக்கிறது வந்து விதையிலேருந்து முளைக்கிறதுங்க. இந்த விதையிலேருந்து போட்டு சைடு ஒட்டுங்க. இது பேர் ஒட்டு போட்டுருப்பாங்க பாருங்க. அது சீவி ஒட்டு போட்டிருப்பாங்க. அந்த 15 வருஷம் மரனால இது நட்ட ஒரு வருஷத்துலேயே காய்க்க ஆரம்பிச்சிருங்க. மறு வருஷம் நல்லா காய்க்க ஆரம்பிச்சிடும். செடி வளர்ச்சிக்காக ஃபஸ்ட்டு வருஷம் கம்மியாக காய்க்கும், 2வது வருஷம் அதிகமாக காய்க்குங்க. இந்த ஓடை மட்டும் தட்டி உடச்சி எடுத்துட்டுங்க, இந்த ஒட்டு மூடுற அளவுக்கு குழி நல்லா எடுத்து மூடணுங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு மூடணுங்க. இந்த ஓடை வந்து உடைச்சிடுங்க. இந்த மண் கொட்டாமல் உடைக்கணும். மண் கொட்டாமல் உடைச்சி நட்டால் இந்த கண்டு நல்லா தளவு விட்டுருங்க. இந்த துளிர் விடுவாருங்க. இந்த மாதிரி துளிர் விட்டு கிளையாக முளைச்சி வந்துடுங்க. நல்லா எருவு கொஞ்சம் கொட்டி நடணுங்க. வேப்ப முன்னாக்கு போட்டு நடணும். இதில் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா நிறையா குவாலிட்டி இருக்குங்க. இதெல்லாம் இமாம் பாஸு. அப்புறம் கொஞ்சம் தள்ளி பார்த்தீங்கன்னா பங்கனப்பள்ளி இருக்குது, செந்தூரம் இருக்குது, கிளிமூக்கு இருக்குது, மல்கோவா இருக்குது. இந்த மாதிரி இருக்குங்க. இதை நாம் என்ன எடுத்துக்கிட்டேன், இது அடுத்த பேக்கு மாற்றிருப்போம் பாருங்கள். இது அந்த சின்னதுலேயே இருந்தால் ஈரப்பதம் பத்தாதுங்கிறதுக்காக இந்த மாதிரி பெரிய கவரில் மாற்றி வைக்கிறேங்க. பெரிய கவரில் மாற்றினுமே துளிர் பாருங்கள் எவ்வளவு அழகாக வந்திருக்குன்னு. துளிர் நிறையா இருக்கு பாருங்க. இதெல்லாம் புது துளிர் வந்ததுங்க. தரையில் அதே பக்குவத்தில் தாங்க இந்த மண்ணை உடைச்சிடாமல் கவரை மட்டும் கிழிச்சிட்டு குழி நல்லா ஆழமாக எடுத்து அந்த ஒட்டு அளவுக்கு மூடி விட்டுணுங்க. மூடிட்டோம்னா கிளையாக வந்துடுங்க. நல்லா அருமையாக வரும் செடி. வாங்கி வளர்த்துங்க. எல்லா குவாலிட்டியும் இருக்குது. நன்றி, வணக்கமுங்க.